ஃபாக்ஸான் நிறுவனம் மறுத்துள்ளது. நாங்கள் எந்த ஒரு முதலீடையும் தமிழ்நாட்டிற்கு செய்வதாக இல்லை. அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் நாங்கள் போடவில்லை அப்படின்றத ஃபாக்ஸான் நிறுவனம் அறிவித்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதாவது சுமார் 15,000 கோடி அளவு ஃபாக்ஸான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறது என்று திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அறிவித்தார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதை அறிவித்தார்கள். ஆனால் தற்போது ஃபாக்ஸான் நிறுவனம் அப்படி எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை, அப்படி முதலீடு செய்வதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படின்னு அறிவித்திருக்கிறது பார்க்கிறோம். இப்ப எதனால இந்த ஒரு முரண்பாடுகள்? வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்ப்பதற்காக சென்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பயே நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது. அந்த வரிசையில இந்த ஒரு நிறுவனமும் ஒன்று. ஆனால் அந்த நிறுவனம் ஃபாக்ஸான் தற்பொழுது அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டது. அதற்கு டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஃபாக்ஸான் நிறுவனத்துல நிறைய நிறுவனம் இருக்கிறது, அதில் ஒரு நிறுவனம் தான் எங்ககிட்ட முதலீடு பண்றேன்னு சொல்லியிருக்குது, இது வேற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவங்க மனுப்பலாக பதில் எடுத்திருக்கிறார் அப்படின்றது பார்க்கிறோம். நமக்கு தெரிந்தவரை ஃபாக்ஸான் நிறுவனம் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட மென்பொருட்களை தயார் செய்யக்கூடிய நிறுவனம். அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிறுவனமாகத்தான் அது இருக்கிறது அப்படின்றது பார்க்கிறோம். ஸோ இருந்தாலும் அந்த முதலீடு அப்படின்றது இங்க வரல. அப்படி வரதா இருந்தா அந்த அந்த நிறுவனத்தினுடைய பேர் சொல்லலாம் இல்லையா? டிஆர்பி ராஜா அவர்கள் சப்போஸ் அந்த ஃபாக்ஸான்ல அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் இருக்குது, இல்லை அதனுடைய அந்த ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனி ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா அதனுடைய கம்பெனியுடைய பேர் சொல்லலாம் இல்லையா? இன்று வரை அவங்க பேர் சொல்லல. அவர்கள் சொன்ன அந்த ஃபாக்ஸான் நிறுவனத்திலிருந்து எந்த விதமான ஒரு முதலீடுகளும் வரவில்லை அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் திரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் அவர்கள் கூகுள் நிறுவனத்தை வரவழைத்து சுமார் 1,25,000 கோடி சுமார் ஒரு 15 பில்லியன் அளவிற்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் செய்ய திட்டமிட்டு ஒரு ஏஐ டேட்டா சென்டர், கூகுளுடைய ஒரு ஏஐ டேட்டா சென்டரை அங்கே நிறுவுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்கலாம். அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. ஏன் கூகுள் தமிழ்நாட்டுக்கு வரல? ஏன் கூகுளை நீங்கள் வரவேற்கவில்லை? இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்ற சொல்ற நிறுவனமும் அதுவும் தவறான தகவலா இருக்கிறது. ஏன் இதெல்லாம் முரண்பாடு? எதுக்கெடுத்தாலும் திராவிட